பாருங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இப்போ வளையல். இது எல்லாமே வந்து 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் 6 கிராம் 8 கிராம் கிடையாது, எல்லாமே 4 கிராம் 3 கிராம்ல மட்டும் 1-2 பேர் மட்டும் இருக்கு. அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 4 கிராம் வர டிசைன் தான். ஒரு பீஸ் வந்து 4 கிராம் வெயிட் வரும். இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க, ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு, வேற லெவல் லுக்காக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல பாருங்க, வேற லெவலில் இருக்கும். அவ்வளோ வெயிட்டெல்லாம் வராது. இப்போ அதுக்கு முன்னாடி காமிச்சது உங்களுக்கு 3.25 பவுன் 3 என்னமோ வந்துருச்சு. இது நமக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த 3 கிராம் 240 மில்லி வருது ஒரு வலையில். ஓகே, பார்த்துக்கோங்க. HOD ஹால்மார்க்கு. நீங்கள் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ், ரெகுலர் ஐட்டம், லைட் வெயிட் பீசஸ் வச்சுருக்கேன். நம்ம 2 பீஸ் 3 பீஸ் 4 பீஸ் வச்சுட்டு நம்ம எப்போவும் மேக்ஸிமம் வீடியோ பண்ணுறதில்லை. ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து அரப்பவுன் பேங்கிள், நிறைய பேர் சொல்லிட்டு இருந்துச்சு அரப்பவுன் பேங்கிள் போடுங்க அரப்பவுன் பேங்கிள் போடுங்கன்னு சொல்லிட்டு. பேங்கில் எப்போதும் நம்ம ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் போடல. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நம்ம 6 கிராம் பேங்கிள் எல்லாம் போட்டுட்டு இருந்துச்சு வீடியோ. இப்போ இது எல்லாமே 4 கிராம் தான். ஒரு 2 பேர் என்னமோ 2 பேர் 3 கிராமில் இருக்குது. மற்றபடிக்கு எல்லாமே 4 கிராமில். மொத்தம் ஒரு 82 பேங்கில் இருந்துச்சு. ஆனால் வீடியோ பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால ஒரு 20 பீஸ் கிட்ட சேலாக இருக்குது. 62 பீஸ் என்னமோ இருக்குது. இப்போது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸு, ரெகுலர் ஐட்டம், லைட் வெயிட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஜஸ்ட் 4 கிராமோட செயின் டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க. எல்லாமே 4 கிராம் கலெக்ஷன். எல்லாமே 4 கிராமில் 18 இன்ச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து டர்க்கிஷ்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்டான கொஞ்சம் செட்டு வந்திருக்கு. இது டர்க்கிஷ் இல்லை, இது வந்து பாலைக்காவில் வர்ற ஒரு கலர் டிஃப்ரென்ஸில் வந்திருக்கு, பாலைக்கா டிசைனில். இது எல்லாமே டர்க்கிஷு. இது எல்லாமே டர்க்கிஷில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன். ஓகே, இது இம்போர்ட்டட் டர்க்கிஷில் இல்லை, நார்மலாக ரெகுலர் டர்க்கிஷில் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கு. அப்புறம் செட்டாக ஒரு 3 பவுன் 3.5 பவுன் 4.5 பவுன் வர மாதிரி செட் கலெக்ஷன். இதோட வீடியோ நம்ம ஒரு 1 மந்த் முன்னாடி போட்டிருந்தேன். அதில் ஃபாஸ்ட் மூவிங் நிறைய பீசஸ் இதில் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கு செட்டாகவே. இப்போவும் வந்து இது நல்ல டிமாண்டில் தான் போயிட்டுருக்கு. இப்போது இதில் 1-2 பீஸ் என்னமோ ஆர்டர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பண்ணுறதுக்கு டிலே ஆயிடுச்சு, அதனால் கஸ்டமர் கேட்டபோது நம்ம எடுத்து காமிச்சிட்டு 2 கஸ்டமர் என்னமோ ஆர்டர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். செட்டு 2.6 தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து 6 வளையல் இருக்குது. 2.6ல் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது. ஓகே, நமக்கு இது வரைக்கும் பிரான்ச்சஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து சென்னையில் February ஒரு 10th அதுக்கு முன்னாடி கூட ஆகலாம். ஆனால் 10th மேக்ஸிமம் 10th கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, சின்ன சின்ன ஒர்க்குகள் தான் பெண்டிங்கில் கிடக்குது. மற்றபடிக்கு ஓப்பன் ஆகும். நான் வீடியோவில் காமிக்காத நிறைய டிசைன்ஸ் வெரைட்டியாக இருக்கும். அது வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேறு எங்கே போனாலும் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குது. இது சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்ல. நீங்கள் ஓப்பனிங்க்கு வாங்க, கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவில் சொல்லுவேன். டேட்டு கரெக்டாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவேன். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதுவும் வந்து எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனிங் டேக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எனக்கு எப்படி அது அன்னத்த நாள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 18 கேரட்டு நிறைய பேர் 1 கிராம் 1/2 கிராம் செயின் எல்லாமே போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எல்லாமே பெண்டிங் வச்சுருக்கிறது இருக்குது. அப்படின்னா 1000க்கு மேலே பீசஸ் இருக்குது என்கிட்ட. சென்னைக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 18 கேரட்டுக்கு தனியாக ஒரு கவுண்டரே இருக்கும் உங்களுக்கு. 18 கேரட் மட்டும். ஏன்னா அது எடுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக அது ஒரு கவுண்டர் தனியாக செட் பண்ணி வைப்பேன். ஓகே, அப்போ நம்ம இனி ஒன்றும் இல்லை, டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஒரு வளையல் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த வளையல். இதில் வச்சு ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கிளாரிட்டி கிடைக்கும். என்னோட கையில் வச்சு காமிக்கிறதுக்கு இதில் வச்சா நல்லாயிருக்கும்.
பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஓகே, ஒரு வளையல் வந்து உங்களுக்கு 3 கிராம் தான் வரும் இது. ஓகே, ஜஸ்ட்டு 3 கிராமோட வளையல். இந்த 3 கிராம் 240 மில்லி வருது ஒரு வளையல். ஓகே, ஒரு வளையல் 3 கிராம் 240 மில்லி விட்டுருங்க. நீங்கள் 3 கிராம்னு வைங்க, நான் 3 கிராமுக்கு கணக்கு சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 3 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 கிராமுக்கு வந்து 13% வேஸ்டேஜ் போடுவே இருக்குது. ஏன்னா அதில் 13 மினிமம் 13 வரும். இது 13 14 4 கிராமுக்கு கீழே எடுத்தால் 14 எல்லாம் போட்டுட்டு இருக்கு நம்ம. ஆனால் 13 வைங்க. ஓகே, 13% வேஸ்டேஜ் கம்பல்சரி வரும். கரெக்டாக ஒரு 3 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு 19,800 வரும். ஓகே, இன்னைக்கு ரேட்டு 5,845. நான் இவ்வளோ டீட்டெயிலாக 100 கிராமுக்கு வந்து 13% வேஸ்டேஜ் கம்பல்சரியாக வரும்னு சொல்கிறேன். அதோட ரேட்டும் சொல்லி இன்னைக்கு போர்டு ரேட்டும் சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவே இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வேஸ்டேஜ் ஜாஸ்தி அப்படின்னு ஒருத்தர் போடுறேன். நான் சொல்கிறது என்னோட பர்சன்டேஜ் இது. ஏன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த லைட் வெயிட்டில் எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வேற இதே வெயிட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 கிராம் வளையல நீங்கள் எடுத்துருக்கலாம், 10%க்கு வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா 12%க்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் 4 கிராம் வளையல நீங்கள் வந்து அந்த பர்சன்டேஜுக்கு நீங்கள் வாங்கியிருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லைன்னா 3 கிராம் வளையல அந்த பர்சன்டேஜுக்கு வாங்கியிருக்கான்னு பாருங்கள். நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா லைட் வெயிட்டுங்கிற மாதிரி வரும்போதே அதுக்கு பர்சன்டேஜ் 1-2 எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் வாங்க முடியும். அதனால தான் மேக்ஸிமம் கடையில அது வைக்கிறது இல்லை. நான் வந்து கொடுக்கணும், இது நம்ம மக்களுக்கு கஸ்டமருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப லைட் வெயிட்ல கொடுக்கணுங்கிறதுனால அதை அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரும். அதனால எனக்கு 1-2% எக்ஸஸ் தான் கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, மற்றபடிக்கு வேஸ்டேஜ் ஜாஸ்தினா நான் வந்து யாரையும் வந்து அப்படி இப்படின்னு கன்ஃபியூஷன் எல்லாம் பண்ணி நம்ம வர வைக்கிறது இல்லை. ஓப்பன் டாக் தான். உங்களுக்கு ஓகேவா நீங்கள் எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்குது. பர்சன்டேஜ் இதோட கம்மியில் கிடைக்காதுங்கிறதுனால தான் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போ 3,270 வருது. 3 கிராம் எடுத்தால் ஒரு 19,800 வரும். 19,800 3 கிராமுக்கு வரும்போது நீங்கள் ஒரு 4 வளையல் மொத்தமாக எடுத்தா உங்களுக்கு 79,200 வரும். இந்த 4 வளையல் நீங்கள் எடுத்தா. ஓகே, இந்த சைஸ் வந்து உங்களுக்கு 2.6 வருது. ஓகே, 3ல வந்து 2.8 வரைக்கும் பண்ணலாம். ஆனால் 2.8க்கு போகிறேன் அப்படின்னா ஒரு 4 கிராம் இருந்தால் பெட்டர். பண்ணி தரதெல்லாம் நான் பண்ணி தர முடியும். ஆனால் உங்களுக்கு பெட்டர் எப்போதும் 2.8 சைஸ் இருக்குன்னா ஒரு 4 கிராமுக்காவது எடுத்தால் தான் அது கொஞ்சமாவது உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடிக்கு சீக்கிரம் டேமேஜ் ஆகும். ஏன்னா 3 கிராமு கொண்டு போய் மறுபடியும் 2 சைஸ், இது 6 சைஸ், இது 6 சைஸ் வருது. 2 சைஸ் கூட இதில் பெருசு பண்ணும்போது ரொம்ப லேஸ் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன் 8 சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 இதில் பண்ணுங்க, 4 கிராமில் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்க. இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும். இதை பாருங்க, ரொம்ப நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதில் கட்டிங்ஸ் நிறைய போட்டிருக்கு. ஸ்டாரு கோடெல்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு. இதோட வெயிட் பாருங்க, 4 கிராம் தான் வருது. கரெக்டாக 4 கிராம் வருது. 4 கிராம் வரும்போது உங்களுக்கு அதே 13% போட்டுக்கோங்க. சிங்கிள் பீஸுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன் 26,400 வரும். சிங்கிள் பீஸ் கரெக்டாக ஒரு 4 கிராம் எடுத்துருச்சுன்னா பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை வச்சு பார்த்தா இனியும் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த 4 பீஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 26,400 சிங்கிள் பீஸுக்கு. 4 பீஸ் வரும்போது 1 லேக்குக்கு மேலே 5,600 வரும். 1,05,600க்கு நீங்கள் இந்த 4 பீஸ் வாங்கிக்கலாம். ஓகே, 4 கிராமோட பீஸ் தான் இது. வந்து 2.8 சைஸ் வருது. ஓகே, 2.8. நான் ஒன்று காமிக்கணுமா, டைம் ஆகும். அதனால தான் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நான் 4லேருந்து வச்சுருக்கு. நான் ஸ்கேலில் வச்சு எப்படி பார்க்குறது நிறைய டைம் காமிச்சிருக்கு. ஆனால் கூட பார்த்துக்கோங்க. இந்த 4லேருந்து 5 வரைக்கும் 1, 5லேருந்து 6 வரைக்கும் 2. அப்புறம் இந்த கோடு கவுண்ட் பண்ணிக்கோ. 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் வந்து 8வது பாயிண்ட்ல இது வந்து நிற்கும். ஓகே, இப்போ இதோட சைஸ் வந்து இப்படி தான் பார்ப்பேன் நம்ம ஸ்கேலில் பார்க்கும்போது. 2.8 சைஸ் வருது இந்த வலையில். நீ ஒரு 6வது பாயிண்ட்ல வந்து நின்றுச்சு அப்படின்னா அந்த வலையில் வந்து 2.6 அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இது வந்து ஸ்கேலை பொறுத்த மாதிரி சைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இது வந்து 18ஓட ஸ்கேலு, 16ஓட ஸ்கேலு. 8ஓட ஸ்கேலுக்கு வரும்போது 2.8ன்னு சொல்கிறது வந்து 2.4 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு. அப்போ இது ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ காமிச்சது வந்து 8 சைஸ் வருது. ஏன்னா 8 சைஸ் நிறைய பேருக்கு 8 வரும். 8ல் இருக்கா பெருசு வேணும், பெரிய சைஸ் வேணும்னு சொல்லிட்டு. இந்த பீஸும் பாருங்க, இதுவும் வந்து 2.8 சைஸு. ஓகே, நல்ல சூப்பரான டிசைன் தான் இதுவும். 2.8. ஓகே, இதெல்லாம் இப்போ பொங்கலுக்காக வந்த கலெக்ஷன் தான். இதெல்லாம் வந்து பொங்கல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது இருக்குமான்னு தெரியல.
வேறு டிசைன்ஸ் மாறி மாறி வரலாம். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு 0425425656ங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வளையல் வேணும், இதுக்கு எவ்வளோ என்ன வரும் அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே நம்ம இதில் சொல்கிறேன். போர்டு ரேட் மட்டும் 5845ங்கிற ரேட்டில் ஒரு 20 ரூபா கம்மியாகலாம், 20 ரூபா எச்சாகலாம். அப்படி ஏதாவது வேரியேஷன் வந்தால் மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன வேரியேஷன் வரும், ஒரு 400-500 டிஃப்ரென்ஸ் வரலாம். நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கரெக்டாக 4 கிராமோட ரேட்டு தான் சொல்கிறேன். ஒரு 250 மில்லி 600 மில்லி அந்த மாதிரி எக்ஸஸ் தான் வந்துட்டு இருக்கு. அது ஒரு வளையலுக்கு அந்த கட்டிங்க்கு அது கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அந்த வெயிட்டு கூட நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துருக்கலாம். இந்த கட்டிங் பண்ணும்போது அது கூட சேர்த்து கட் பண்ணி எடுத்து வெயிட்டு டேலி பண்ண முடியும். ஏன் பண்ணல அப்படின்னா அது கட்டிங் வந்து ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு அப்படின்னா சிலப்போ அங்கே ஹோல் வந்துடும். அதனால தான் அந்த வெயிட் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கு. கரெக்டாக 4 கிராமுக்கு வேணும்னாலும் நம்ம 4 கிராமுக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். சரி, மொத்தமாக எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான் வரும். 1 லேக்குக்கு மேலே ஒரு 5600க்கு நீங்கள் ஒரு 4 பீஸ் எடுக்கலாம். 16 கிராமுக்கு கரெக்டாக 16 கிராமுக்கு நான் 13% வேஸ்டேஜ் போட்டிருக்கு. அதே வளையலே உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு 2.6 வந்திருக்கு. ஓகே, 2.6 இது 8500 வருது. ஒரு வளையல் வந்து 4 கிராம் 250 மில்லி வருது. அதே 26400 வரும். அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், இதிலும் வந்து உங்களுக்கு ஒரு இது எல்லாமே 2.6 நல்ல சூப்பரான வளையல் தான். இது 2.6 தான் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதிலும் 8 இருக்குன்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் 8 இருக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கு இந்த வாட்டி. 2.8ம் 2.8 அன்றைக்கி நம்ம 6 கிராம் வளையல் போட்டு போதும் நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கு. 8லும் பண்ணியிருக்கு, 6லும் பண்ணியிருக்கு வளையல், 2.6லும் 2.8லும். இப்போ இந்த வளையலும் வந்து உங்களுக்கு இது 2.6 இது ஜஸ்ட் ஒன்று பார்த்துக்கலாம். 6 தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து 6 வளையல் இருக்குது 2.6ல். சிங்கிள் பீஸ் வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே 4 கிராம் தான். மேக்ஸிமம் 1-2 பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு, ஒரு 1-2 பேர் மட்டும் டிசைன்ஸ் மட்டும்தான் 3 கிராமில் இருக்குது. மற்றபடிக்கு எல்லாமே 4 கிராம் வளையல் தான். அவ்வளோ வளையல் இருக்குது. இப்போது 3910 இது எல்லாமே ஷாப்பில் கொஞ்சம் இருக்கும். இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு. 3 கிராம் 910 மில்லி தான் வருது. 4 கிராமோட பட்ஜெட்டே வச்சுக்கோங்க, 26400 வரும். கரெக்டாக 4 கிராம் எடுத்துருச்சுன்னா மொத்தமாக இந்த 6 வளையல் எடுத்தால் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 4 கிராமில் ஒரு 6 வளையல் எடுத்தோம். 4 கிராமில் 4 வளையல் எடுத்தால் நம்ம சொல்லியிருக்க எவ்வளோ வருதுன்னு. இது இப்போ மொத்தம் ஒரு 6 வளையல் கரெக்டாக வந்து 24 கிராம் தான் வருது. 24 கிராம் கரெக்டாக வரும்போது 13% போட்டுக்கோங்க. இன்றைக்கி ரேட்டு 5845 ரூபா. 1,58,500 வரும். இந்த 6 பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். 1,58,500 வரும். இது எப்படி டேமேஜ் ஆகாதா அப்படின்னா டேமேஜ் எல்லாம் ஆகும், நீங்கள் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். டேமேஜ் ஆகும் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம ஒரு பைப்பு போட்டு கொடுப்போம். ஏன்னா இவங்க என்னடா இப்படி சொல்கிற டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். டேமேஜ் ஆகுங்கிறதுனால நம்ம சொல்லாமல் வேறு வழி இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அப்புறம் எல்லாமே. ஓகே, டேமேஜ் ஆகுங்கிறது லெஸ் வெயிட்டு தான். இதெல்லாம் வந்து 2 பவுன் வளையலோட அந்த ஸ்ட்ராங் இருக்காது இல்லை, 4 கிராம் தானே இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேர் பண்ண வேண்டி வரும். அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் பேங்கிள் வந்து ஒரு ஃபைபர் பேங்கிள் மாதிரி ஒன்று போட்டு கொடுப்பேன். நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக போட்டு கொடுப்பேன் உங்களுக்கு. அதனால வந்து உங்களுக்கு டேமேஜ் எல்லாம் ஒன்றும் ஆகாது. அதுவும் இல்லாமல் இதில் எல்லாமே ஹால்மார்க் பார்த்துக்கோங்க, ஹெச்ஒய்டி தான் இருக்கும். இதில் ஃபுல்லாக ஹெச்ஒய்டி ஹால்மார்க் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு செட்டு வளையல் இது. இந்த செட்டு வளையலுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒவ்வொன்றிலும் அந்த ஹெச்ஒய்டி பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு பீஸில் ஹெச்ஒய்டி இருக்கும். ஒவ்வொரு பீஸில் ஹெச்ஒய்டி இருக்கும். அது பார்த்துக்கோங்க. ஹெச்ஒய்டி ஒன்றில் மட்டும் நான் கிளியராக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று பார்த்துக்கோங்க. ஹெச்ஒய்டி ஹால்மார்க்கு நீங்கள் வந்து இது நான் எப்பவும் சொல்லிட்டே இருப்பேன். ஹெச்ஒய்டின்னு காமிக்கும் போதே நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து இது சைட்டுக்குள்ளே போயிட்டு இது சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதோட குவாலிட்டி எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு நம்ம சொல்கிறத விட சைட்டுக்குள்ளேயே பார்க்கலாம். இந்த பீஸ் எங்கே இது பண்ணியிருக்கு அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அதில் வரும். இதோட குவாலிட்டி எல்லாமே அதில் வரும். இது வந்து 4 பீஸ் வந்து எடுக்கும்போது 16,480 வரும். வெயிட் வந்து 16,460 போல் வருது. கரெக்டாக ஒரு 16 கிராம் அப்படின்னா உங்களுக்கு 13% வேஸ்டேஜ் போட்டுக்கோங்க. 1,05,600 வரும் 4 பீஸ் நீங்கள் எடுக்கும்போது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். இதில் நம்ம 2.8 பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டில். இது வந்து 2.6 சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான். இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, இந்த வளையல் வந்து 2.4 வருது, 6 வருது. ஓகே, பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2.8 வந்து ஃபர்ஸ்ட்டில் காமிச்சு உங்களுக்கு இந்த பீஸு. இது எல்லாமே 2.8, இது 2.6. ஏன் அப்படின்னா சில டிசைன்ஸ் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக போகும். அதே டிசைனே வந்து சில போது 8லும் கேட்பா, 10 வரைக்கும் கேட்பா.
10 கூட நம்ம 4 கிராமுக்கு பண்ணிக்கலாம், தப்பில்லை. இது வந்து 4 கிராம் தான் வருது. 2 வளையல் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 26,400 × 2 52,800க்கு 2 வளையல் வாங்கிக்கலாம். ஓகே, கரெக்டாக 8 கிராம் இருந்துச்சுன்னா 52,800க்கு வாங்கிக்கலாம். 13% வேஸ்டேஜ் போட்டுருக்கு. இந்த 4 நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 1 lakhக்கு மேலே 5,600 வரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. இதுவும் நல்ல சூப்பரான ஒரு டிசைன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன். இது நல்லா இருக்கும், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, இதுவும் வந்து 2.6 தான் சைஸு. ஓகே பாருங்க, இதுக்குள்ளே இந்த மாதிரி பேங்கிள் பார்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி வளையல் வந்து இதுக்குள்ளே நல்ல கெட்டியாக இருக்கும் பாருங்கள். இந்த கோல்டு பேங்கிளோடையும் இந்த பேங்கிள் கெட்டியாக தான் இருக்கும். இது வந்து லைட்டாக நம்ம இங்கே பார்த்துக்கோங்க இந்த இடம். ஓகே, இது அப்படியே இப்படியே கட் பண்ணுவேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி உடைச்சதுக்கப்புறம் ஓகே, இது அப்படியே இது எடுத்து இதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு ஐடியா பார்த்துக்கோங்க. நிறைய டைம் காமிச்சிருக்கு, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இது வந்து இதுக்குள்ளே நம்ம அப்படியே போட்டு டைட் பண்ணுவோம். ஓகே, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்படியே இதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த பிளேஸில் வந்து கட் பண்ணி விட்டு இதுக்குள்ளே டைட் பண்ணி விடுவோம். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ கெட்டியான ஒரு பைப்பு இதுக்குள்ளே வருது இந்த பிளாஸ்டிக். அப்போ இது எப்படி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. மற்றபடிக்கு மேலே எல்லாம் வந்து அங்கே இங்கே போய் இடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்படி கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல இடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடிக்கிற இடம் வந்து லைட்டாக பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடிக்கு ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லை, ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வளையல் 4 கிராமுக்கெல்லாம் தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். 4 கிராம் வளையல் தாங்கிற ஒரு ஞாபகத்தில் இருந்த போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவ்வளோ வளையல் நமக்கு போயிட்டே தான் இருக்குது இந்த வளையல. சூப்பரான டிசைன் இது. இதோட டோட்டல் வெயிட் வந்து அதே தான் வருது, 16,780 போல் வருது. அதே ப்ரைஸ் தான் வரும். 1 lakhக்கு மேலே ஒரு 5,600க்கு 4 பீஸ் எடுக்கலாம். சிங்கிள் பீஸ் எடுக்கணும் அப்படின்னா 26,400. இது அதிலே வந்து உங்களுக்கு 2.8 சேம் டிசைனில் 2.8 2 பீஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 2.6 வந்திருக்கு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேட்டர்ன். 4 கிராம் 190 மில்லி வருது. ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு 8,340 26,400 அப்படின்னா உங்களுக்கு ஒரு 52,800க்கு 2 பீஸ் வாங்கிக்கலாம் இதில். ஓகே, அப்புறம் இந்த ஒரு டிசைன் பாருங்கள். இதுவும் சிம்பிளாக சூப்பராக இருக்குது. ஒரு லீஃப் டிசைன் எல்லாம் கொடுத்து ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்கு. ஓகே, இதுவும் 4 கிராம் 2.6 தான் சைஸு. 4 கிராம் வருது. 50 மில்லி 60 மில்லி நான் சொல்கிறேன் இல்லை, சிலதுல ஒரு 1/4 கிராம் கூட 250 மில்லி கூட எக்ஸஸ் வருது. 4 கிராம் 50 மில்லி வரும்போது உங்களுக்கு எவ்வளோ வருது, அதே தான் ப்ரைஸ் நம்ம சொன்னதே தான் 26,400 வருது. நிறைய பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னு நானும் சொல்ல முடியாது, ஏன்னா 1 hour எல்லாம் வந்து யாருக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் கூட சொல்கிறேன், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நம்ம பர்சன்டேஜ் சொல்லிட்டே இருக்குது. வேஸ்டேஜ் சொல்லாமல் ஒன்றுமே பண்ணதே இல்லை வீடியோ இது வரைக்கும். நான் ஆரம்பிச்சதுலேருந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து வேஸ்டேஜ் நம்ம கிளியராக சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா நம்ம வந்து இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துட்டு எனக்கு எடுக்கவே வேண்டாம். நீங்கள் கிளியர் ஆகிட்டு வந்தால் போதும். என்னோட பர்சன்டேஜ் வந்து 8 கிராமுக்கு நான் சொல்கிறேன் 13% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன். அது நீங்கள் ஓகே வில்லிங், எனக்கு அது வாங்கிக்கலாம் 13% நான் ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஏன்னா கன்ஃபியூஷன் பண்ணுறதே இல்லை. நம்ம இவ்வளோ வரும்னா அது இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுறேன். என்னோட பொருளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட காசு கொடுத்து வாங்க போகிறேன். பர்சன்டேஜ் உங்களுக்கு ஓகே ஆகுமானுங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நமக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. நானே சொல்கிறேன் இதுக்கு இவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன்ல, நான் வந்து சும்மா நீங்கள் இங்கே வர வச்சு இவ்வளோ வருது அப்படின்னு சொல்கிறேன். சரி, நீங்கள் சொல்லலாம் வேஸ்டேஜ் நாங்கள் போய் பார்த்த போது வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. நானே சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பாருங்கள். நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், அதர் ஷாப்பில் கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வெயிட்டுக்கு ஒரு வளையல் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுங்கள். 1 பவுன் 1.5 பவுன் வளையல் எடுத்துகிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிடுச்சுன்னா சிலப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். நானே தரேன் உங்களுக்கு. நீங்கள் 1.5 பவுன் வளையல் எடுத்தால் நானே சொல்கிறேன் 10% 11%க்கு நானே தரேன். ஓகே, இந்த பீஸ் பாருங்கள் 2.8 வரும். இது 2.8. இதில் 10 இல்லை. 10 வேணும் அப்படின்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியும். ஜஸ்ட் ஒரு 3 days or 4 days கொடுத்தா போதும். 8 சைஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற 3 or 4 அப்படின்னு சொல்கிறதே வந்து சிலப்போ 1-2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் வர்றது பிடிக்கிறது அப்படின்னு எதுவும் 1-2 நாள் சிலப்போது டிலே ஆகலாம். ஓகே, இதோட வெயிட் பாருங்கள். 4 கிராம் 180 மில்லி வருது. ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்குது. இது வந்து 4 கிராம் 40 மில்லி. ஒரே டிசைன் தான், ஏன்னா அது கட்டிங்கில் வர ஒரு டிஃப்ரென்ஸு. ஒரு 4,270 வருது. பார்த்துச்சா? இது வந்து 4
60 40 தான் வருது. ஒவ்வொரு வளையலும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இது 4 வளையல் இருக்குது, 8 சைஸ் வருது உங்களுக்கு. ஒரு வளையலுக்கு வந்து 26,400 வருது. 4 வளையலுக்கு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் இனி இந்த வளையல் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக 2.4 இந்த வளையல். ஓகே, ஜஸ்ட் ஒன்று பார்த்துக்கலாம். நமக்கு 2.4 2.2ன்னு நினைக்கிறேன். 2.4 இந்த வளையல ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது 2.4ல். 2.4 எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் தான் பண்ணணும். அப்போ இந்த பேர் வேணால் வாங்கிக்கலாம். ஒரே ஒரு பேர் இருக்குது, அது யார் வந்து வாங்குவேன்னு தெரியல. ஓகே, இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. 480 வருது. 4 கிராம்னே வைங்க, எல்லாமே அதே ரேஞ்சு தான் 26,400. அதனால நான் ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் எடுத்து சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். 4 கிராம் எடுத்தால் 26,400 வரும், 13%. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் பெரிய வளையலும் பார்த்துருக்கு சைஸு. இதில் பெரிய சைஸ் இருந்திருக்கு. எஸ் இதான், இது எல்லாமே இதோட பெரிய சைஸ் தான். 2.6 இருக்குது, இதில் 2.4 இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்கும். 2.4னா உங்களுக்கு நல்ல கெட்டியாக இருக்கும், இனியும் கெட்டியாக இருக்கும். ஏன்னா சைஸ் சிறுசானதுனால நல்ல கெட்டியாக இருக்கும். 2.4 வேணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த வளையல் பாருங்கள், இது ரொம்ப கம்மியான வெயிட்டு தான். ஓகே, ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 3 கிராம் 100 மில்லி தான் வருது. 3 கிராம் வரும்போது 3 கிராமுக்கு நம்ம அதே 13% போடுங்க. 3 கிராமுக்கு 14 கூட போடுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் 13ன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். கரெக்டாக ஒரு 3 கிராம் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 19,800 போல் வரும். இப்போ இந்த 4 வளையல் எடுக்கும்போது உங்களுக்கு 19,800னா ஒரு 79,200 வரும். 4 வளையல் எடுத்துருச்சு அப்படின்னா. இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டிசைன் நல்லாயிருக்கும், கட்டிங் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறது, அப்படியே மின்னும். இது ஒரு 10 வளையலெல்லாம் கையில் போட்டால் சூப்பராக இருக்கும். 10 வளையல் எடுத்தால் என்ன வரும் வெயிட் யோசிச்சு பாருங்கள், 30 கிராம் வரும். 30 கிராம் அப்படின்னா உங்களுக்கு 32 3.25 பவுனுக்கு 10 பேங்கிள் எடுக்கலாம். இதில் சூப்பராக இருக்கும். 10 பேங்கிள் கையில் போட்டால் நல்லா ஃபுல் ஃபில் ஆகும். 30 கிராம் தான் வரும். சைஸ் வந்து மேக்ஸிமம் 2.6 வரைக்கும் பெட்ரு உங்களுக்கு 3 கிராமுக்கு. நான் சைஸு அதை விட பெருசு வேணும் அப்படின்னா நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்ல 4 கிராமாவது பண்ணுங்கள், அதுதான் பெட்ரு. அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷனும் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். இதில் சைஸ் வந்து உங்களுக்கு 2.6ல் தான் வந்திருக்கு எல்லாமே. நானும் அதனால தான் மேக்ஸிமம் 3 கிராம்னா 2.6 வரைக்கும் தான் பண்ணுவேன். 8 பண்ணலாம். ஆனால் என்னன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ்ங்கிறது நான் எப்பவும் சொல்கிறேன்ல, நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒன்று, ஆனால் நமக்கும் அது ஒரு சங்கடம் தானே. இப்போ 2 கிராம் 4 கிராம் 3 கிராம் எல்லாம் எடுக்கிறவங்களே வந்து காசு எல்லாமே வந்து நிறைய இருக்கிறவங்களா இருக்காது, சேர்த்து வச்சுருப்பான். நிறைய சேர்த்து வச்சு ஏதோ ஒன்று பண்ணி அதை அப்படியே கொண்டு வந்து வாங்குறவங்களா இருக்கும். அது வாங்கிட்டு போயிட்டு எங்களுக்கு 100 கஸ்டமர் வரும், அதில் ஒரு கஸ்டமர் தான் ஆக்சுவலாக அப்படின்னு தான் நினைக்கலாம். ஆனால் வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும். ஒரு வளையல் ஒன்று ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு தனி ஃபீல் தான். ஐயோ எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே இப்படி ஆச்சு. ஏன்னா அவ்வளோ நாள் சேவ் பண்ணி அப்படி வச்சு இப்படி வச்சு மிச்சம் வச்சு எடுத்து வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசையோடு வந்து வாங்கிட்டு போய் ஏதோ ஒன்று ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் நான் சொல்கிறது. நான் தர முடியும். இப்போ இந்த 3 கிராமுக்கு நீங்கள் 8 சைஸ் வேணாலும் நான் பண்ணி தர முடியும். ஆனால் நான் சொல்கிறேன் 4 கிராமுக்கு பண்ணுங்கள். 8 சைஸ் வேணும்னா 4 கிராமுக்காவது பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா இருக்கும். எப்படியோ நீங்கள் எடுக்க போகிறா. ஓகே, அதனால 1 கிராம் கூட ஏதோ ஒரு பழசு இருந்தால் கூட அது கூட போட்டு ஏதோ ஒன்று பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரு 4 கிராமுக்காவது எடுத்துருங்க. பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா 8 சைஸ் வேணும்னா. இந்த பீஸ் பாருங்கள், 3 கிராம் 20 மில்லி வருது. இதில் மொத்தம் ஒரு 7 பேங்கிள் இருக்குது. ஒரு பேங்கிள் எங்கே போனேன்னு தெரியல. 7 பேங்கிள் இருக்குது. 7 வேண்டல, ஒரு 6 வச்சுக்கலாம். 6னா 18 கிராம் வருது. ஓகே, 6 பீஸுக்கு வந்து உங்களுக்கு 19,800 சிங்கிளாக எடுத்தால் வரும் 3 கிராம். அப்போ 6 பேங்கிள் வரும்போது உங்களுக்கு 1,18,800 வரும். ஓகே, 1,18,800 வரும். 1,18,800க்கு உங்களுக்கு இந்த 6 வளையல் எடுத்துக்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 6 வளையல் எடுத்துகிட்டு நல்ல சைடில் ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் கூட இந்த மாதிரி போட்டுச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிசைன் இப்படியே வச்சிருச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இப்படி பார்க்குறதுக்கு. இதோட மொத்தம் வெயிட் பார்த்தாலும் உங்களுக்கு 26 கிராம் தான் வருது. பாருங்கள், 26 கிராம். 26 கிராமுக்கு ஒரு 13% போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு 1,71,800 வரும்.
1,71,800 இந்த மாதிரி சூப்பரான ஒரு செட் எடுக்கலாம். வெட்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு கை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு 26 கிராம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இனி 2 கிராமில் கூட தர முடியும். அப்போ இனியும் உங்களுக்கு 6 வளையலில் 6 கிராம் கம்மியாகும். 20 கிராமுக்கே இந்த மாதிரி ஒரு செட் எடுக்க முடியும். 18 கிராமுக்கே எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 8 பேங்கிள் 18 கிராமுக்கு. ஆனால் என்னன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் 2 கிராமோட வளையலாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி கூட எடுத்தால் கூட ஓகே, பிரச்சனை இல்லை. 4 கிராம்னா ரொம்ப நல்லது. இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். இது நான் ஃபர்ஸ்ட்டில் காமிச்சோன்னு தெரியல, எனக்கு காமிச்ச மாதிரி இல்லை. இது 2.68லாம் நிறைய பீஸ் காமிச்சிருக்கு பாருங்க. இது 2-3 சைஸில் இருக்குது. இது ஃபுல்லாக 2.6, இது ஃபுல்லாக 2.8. ஓகே, இது வந்து அதே 4 கிராம் தான் வருது. 26,400 வரும். ரொம்ப சூப்பரான டிசைன் தான். அப்புறம் வந்து இந்த பேட்டர்னும் நம்ம காமிச்சது தான். இதிலும் நிறைய பீசஸ் இருக்குது. ஆனால் ஒரு செக்ஷனில் வந்து நிறைய பேருக்கு இப்போ பாருங்கள், இதில் எத்தனை வளையல் இருக்குது. 2.6 இருக்குது, 2.8 இருக்குது, 10 வளையல், நம்ம 10க்கு மேலே இருக்கு. இல்லை 10 வளையல். ஓகே, ஒரு பீஸில் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான டிசைன். இது வரைக்கும் நம்ம பார்த்தா கட்டிங் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கட் பண்ணியிருக்குது. ஓகே, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதுவும் வந்து 4 கிராம் பீஸ், 4 கிராம் தான். இதில் வந்து எப்படி பண்ணியிருக்குன்னா 2. தான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த சைஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து 2.6, 2.8. ஓகே, சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. ஓகே, கீழே இருக்கிறது 2.6, மேலே இருக்கிறது 2.8. ஹால்மார்க் பார்த்துக்கோங்க, HOD. ஓகே, இது வந்து 8 ஒரு பீஸ் வந்து 4 கிராம் வரும். 2 பீஸ் சேர்ந்து உங்களுக்கு 8 கிராம் வருது. மொத்தமாக வந்து 4 பீஸ் சேர்த்துங்க அப்படின்னா 16 கிராம், 420 மில்லி. நான் சொல்கிறேன் இல்லை, கொஞ்சம் ஹெச்சு கம்மின்னு கண்டிப்பாக வரும். அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். இதிலும் நிறைய பீஸ் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே இந்த கலெக்ஷன் தான், வேறையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய பீஸ் இருக்குது இதில். ஏன்னா இந்த டிசைன்ஸ் வந்து ஒரு டிசைன்ஸ் நான் சொல்கிறேன்ல, அதில் ஃபாஸ்ட்டு மூவிங்காக போகும். அதனால அதில் வந்து நிறைய பீசஸ் வச்சுருப்பேன். நம்ம 2 பீஸ் 3 பீஸ் 4 பீஸ் வச்சுட்டு நம்ம எப்போவும் மேக்ஸிமம் வீடியோ பண்ணுறதில்ல. ஒரு கலெக்ஷனில் அவ்வளோ பீசஸ் வச்சுருப்பா. அப்புறம் கூட ஒருத்தர் சொல்லது பார்க்கும்போது தான், ஏன்னா கலெக்ஷன் இல்லை, வீடியோவில் காமிச்ச மாதிரி இல்லைன்னு ஒருத்தர் சொல்லும்போது தான் எனக்கு என்னன்னே தெரியல. அவ்வளோ பீசஸ் ஒவ்வொரு பீஸ்லையும் நம்ம வச்சுட்டு தான் வீடியோவே பண்ணுறோம். ஏன்னா தெரியும் நமக்கு, நான் அவ்வளோ பேர் பார்க்குற வீடியோ 10 பேர் வந்தாலே அந்த வளையல் போகல, அதே டிசைனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தா. அப்புறம் இந்த பேட்டர்னும் நம்ம போட்டிருக்கிற டிசைன் தான், அதிலும் நிறைய பீசஸ் இருக்குது. ஓகே, இனியும் 1-2 பீஸும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு தெரியல, இருக்குது. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம். இதிலும் வந்து அதே சைஸ் தான் எல்லாமே. இதை பார்த்துக்கோங்க, இது 2.6, 2.8. ஓகே, நான் ஸ்கேல் வச்சு கூட காமிச்சேன், ஆனால் கூட ஜஸ்ட் ஒரு ஐடியா. எல்லாத்திலும் ஹால்மார்க் இருக்கும். ஓகே, இந்த வளையல் இருக்கட்டும், நம்ம எல்லாமே பார்த்தேன் பாருங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இப்போ வளையல். இது எல்லாமே வந்து 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் 6 கிராம் 8 கிராம் கிடையாது, எல்லாமே 4 கிராம் 3 கிராமில் மட்டும் 1-2 பேர் மட்டும் இருக்குது. அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இப்போ. அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, வளையல் ஏதாவது லைட் வெயிட்டில் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ண மறக்க வேண்டாம். அப்புறம் மறக்காமல் கீழே அந்த லைக் பட்டனை மட்டும் ஒன்று டச் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நமக்கு தெரியாத நிறைய பேர் இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் லைட் வெயிட் வேணும்னு விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வீடியோ போய் சேரட்டும். அப்புறம் உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் சென்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா பொங்கல் டைமில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லைட் வெயிட் எடுக்கணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கிறவங்க இருக்கும். அதனால மறக்காமல் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 4 கிராம் வர டிசைன் தான். ஒரு பீஸ் வந்து 4 கிராம் வெயிட் வரும். நம்மக்கிட்ட உங்களுக்கு தெரியும் 1/2 கிராம் 1 கிராம் செயின் எல்லாமே இருக்குது. அது ஏன் வீடியோ பண்ணாமல் இருக்குது அப்படின்னா, வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து பண்ணும்போது என்னென்னா அதுக்கு ரொம்ப நிறைய பேர் அது நீடு வருது, நிறைய பேருக்கு நீடு வருது. நமக்கு அது கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியறதில்லை. அதனால தான் சென்னை ஷாப்புக்கு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கு. அங்கே அதுக்குன்னு தனி ஒரு கவுண்டர் போடுவோம். இங்கே வந்து நமக்கு ஸ்பேஸும் இல்லை. 2 ஷாப் இருக்குது, ஆனால் கூட வந்து அதுக்குன்னு தனி ஒரு கவுண்டர் செட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லைங்க. ஏன்னா அது வைக்கணும் அப்படின்னா ஒரு 1000 பீசஸாவது வைக்கணும், அந்த அளவுக்கு இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் பின்னாடி நிறைய கமெண்ட்ஸும் வரும், ரெஸ்பான்ஸ் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பீஸுக்குன்னு சொல்லிட்டே கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக சென்னை ஷாப்பில் அதுக்குன்னு தனி கவுண்டர் இருக்கும். ஓகே, அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், சக்தி டிசைன்.
4 கிராம் தான் வருது. இதுக்கு உங்களுக்கு ஒரு 13% வேஸ்டேஜ் வரும். ஓகே, ஒரு 26,400 போல் வரும். இதுவும் 4 கிராம், கரெக்டாக 4 கிராம் வருது. இது எல்லாமே 18 இன்ச்சோட செயின். ஜென்ஸுக்கு 4 கிராமுக்கு உங்களுக்கு லாங் செயின் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஆனாலும் இது ஷார்ட் செயின் பாருங்கள். ஓகே, சச்சின் டிசைன் 4 கிராம் தான் வருது. இதுவும் 4 கிராம் தான் வருது. 26,400 போல் வரும். இதுவும் 4 கிராம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன். நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு 4 கிராமுக்கு நீங்கள் ஒரு கடையில் போனால் எத்தனை டிசைன் காமிப்பேன் அப்படின்னு பாருங்கள். இதில் நான் எவ்வளோ பேட்டர்ன் காமிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு 5 பேட்டர்ன் காமிச்சிருக்கு. ஓகே, 5 6 பேட்டர்ன் இப்போ காமிச்சிருக்கு. 5 பேட்டர்ன், அதான் 5 பீஸ் காமிச்சிருக்கு. இப்போ நான் இனி பார்த்துக்கோங்க. இது வந்து டிஸ்கோ செயின் சொல்லுவேன். டிஸ்ட்டுன்னு சொல்லுவேன், டிஸ்கோன்னு சொல்லுவேன். இது ஆக்சுவலாக வந்து ஒரு டிஸ்ட் மாதிரி இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுல்ல, செயின் ஒரு அப்படியே சுற்றி இதான மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்லா இருக்குது. கழுத்தில் அப்படியே மின்னும். 6 டிசைன், 6 ஆச்சு. அப்புறம் இது ஃபர்ஸ்ட்லேயே நம்ம காமிச்சிருக்கு இந்த பேட்டர்ன். டெல்லி செயின் இது. இது பாருங்கள், மெஷின் செயின். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். டெல்லி செயின் கூட கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இது நல்லா கழுத்தில் அப்படியே முழுக்குன்னு கிடக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். 4 கிராம் தான் இதுவும். இது வந்து நம்மளோட லேடிஸ்க்கு போடுற மாதிரி ஒரு ஃபேன்சி செயின். 4 கிராம் பால் செயின். இடையில பால் வரும். இது வந்து நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட 2 கிராம்லேருந்து இது கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், வீடியோ பாருங்கள், சேனலுக்குள்ளே போனால் இருக்கும். அப்புறம் இந்த பீஸும் பாருங்கள். இதுவும் அந்த ஃப்ளெக்சிபிளான டிசைன் சொன்னல, அதில் வேற ஒரு டைப்பு. 4 கிராம் தான் இது. ஓகே, இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 டிசைன் ஆச்சு. இந்த பீஸ் பாருங்க. இது பால் 18 இன்ச் வருது. பால் டைப்பு. இது ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் இது ராப் செயின் 4 கிராமில் 3910 போல் வருது. ஹோலோ ரோப்பு. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். எப்போ வேணாலும் டேமேஜ் ஆகும். ஏன்னா லெங்க்த்தே பாருங்கள், 18 இன்ச்சுக்கு மேலேயே இருக்குது. 19 இன்ச்சு என்னமோ வருது இந்த ராப் செயின். ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள். இதுவும் 4 கிராம் தான். இது ஒரு ஃபேன்சி செயின். அவ்வளோ அட்ராக்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு ஃபேன்சி செயின். இது டை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இது வெரைட்டிக்கே எடுக்கணும்னா எடுக்கலாம், அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து நல்ல ஒரு டிசைன். பருந்து டிசைன் என்னமோ சொல்லுவோம் இதுக்கு பேர். 4 கிராம் தான் இதுவும். ஓகே, அப்புறம் இதுவும் ராப் செயின் நினைக்கிறேன். அதே தான், ராப் செயின் ஒன்று மட்டும் டபுள் பீஸ் வருது. மற்றது எல்லாமே பாருங்கள் எத்தனை டிசைன்ஸ் காமிச்சதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே 4 கிராமோட பீஸ் மட்டும் தான் எடுத்து காமிச்சிருக்கு. இனியும் கலெக்ஷன் இருக்குது. இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் காமிச்சேன். பாருங்கள், இது எல்லாமே 4 கிராம் தான். நம்ம இப்போ சொன்னல, சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ஷாப்பிலும் நிறைய 4 கிராம் டிசைன்ஸ் இருக்கும். நான் இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு காமிச்சது. எல்லாமே 4 கிராம் தான் வருது. உங்களுக்கு 18 இன்ச் லெங்க் வருது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ஷாப்பில் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 டிசைன் வச்சிருப்பேன் 4 கிராமில். ஆனால் நம்மக்கிட்ட எப்படி போனாலும் ஒரு 10 15 20 டிசைன் கொடுத்தா உங்களுக்கு 4 கிராமில் கிடைக்கும். அதனால் மறக்காமல் நம்ம ஷாப் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கனே வந்து அந்த ஹேண்டு போல் இருக்குல்ல கீழே ஒன்று, நிறைய பேருக்கு லைக் அடிக்க தெரியாது. அடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் தெரியாது. கீழே இருக்கிற அந்த லைக் பட்டன் கீழே ஒரு ஹேண்டு மாதிரி இருக்கும். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு கீழே அதில் ஜஸ்ட் வந்து டச் பண்ணி விட்டுருங்க. இந்த பீஸ் பாருங்கள், நெக்லஸ்ஸு, ஸ்டோன் வச்ச நெக்லஸ். உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து ஸ்டோன் வச்சுருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதில் அந்த ஸ்டோன்ஸ் நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அது ஒரு லைன் மாதிரி வரும். இதில் இந்த ஸ்டோனோட நேம் வந்து ஆக்சுவலாக 2-3 பேர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மொனோலிசா அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஸ்டோன். இதோட கொஞ்சம் ஐட்டம்ஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலும் காமிச்சிருந்தேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இது சூப்பராக இருக்கும். இது இந்த பாலைக்கா டிசைன் சொல்லுவேன், அதில் ஒரு பேட்டர்ன். பாலைக்கா கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. டைம் இல்லை வீடியோ பண்ணுறதுக்கு, நான் கண்டிப்பாக போடுறேன். 10 கிராம் 800 மில்லி வருது. ஓகே, இதோட டோட்டல் வெயிட்டு தான் 10,800 வருது. இதில் ஹால்மார்க்கிங் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க, ஹெச்ஓடி இருக்கும். ஓகே, இதுதான் ஹெச்ஓடி. இதோட மொத்தம் வெயிட்டு 10,800 வருது. ஆனால் 2 கிராம் 100 மில்லி இதில் ஸ்டோன்லெஸ் போக உங்களுக்கு 8 கிராம் 710 மில்லி தான் வரும். இதோட கோல்டு வெயிட்டு 8 கிராம் 710 மில்லி. ஓகே, பேக் செயின் வேணால் நீங்கள் ஒரு 1.5 கிராம் எடுக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஒரு 9,900 10,000க்குள்ளே தான் வரும். 1.5 கிராம் பேக் செயின் எடுத்துச்சு அப்படின்னா.
இதில் 2 கிராம் 100 மில்லி லெஸ் பண்ணது போக 8710க்கு தான் உங்களுக்கு பில்லு வரும். 900 rupees ஸ்டோன் சார்ஜ் வரும். ஓகே, இதோட ஸ்டோனோட சார்ஜ் 900 rupees வரும். அதுவும் சேர்த்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 59,500 வரும். இந்த பீஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 59,500 வரும். டோட்டல் வெயிட் 10,810. இதுவும் இது டர்க்கிஷில் வர ஒரு பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி காமிச்சது பாலக்காவில் வந்த ஒரு வெரைட்டி. இது வந்து டர்க்கிஷில் வந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன். இதுவும் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸ்டோன் அதே ஸ்டோன் தான் இதுலையும் யூஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக மொனோலிசா ஸ்டோனு அந்த ஒரு கிளிட்டரிங் மாதிரி ஒரு லைன் அப்படியே வரும். கேட்ஸைன்னு எல்லாம் சொல்லுவேன்ல, வைடூரியம் சொல்லுவேன், கேட்ஸை அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த ஸ்டோனு. மொனோலிசா ஸ்டோன் நல்லாயிருக்கும். இதோட வெயிட்டு 10,760 வருது. ஆனால் 600 மில்லி இதில் ஸ்டோன்லெஸ் வரும். 10 கிராம் 160 மில்லிக்கு தான் கணக்கு வரும். ஸ்டோன் சார்ஜ் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வரும். நான் இந்த ரவுண்ட் ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வருது. இது வந்து 1200 வரும் உங்களுக்கு ஸ்டோன் சார்ஜ் மட்டும். 69,500க்கு நீங்கள் இந்த பீஸ் வாங்கிக்கலாம். 69,500 டர்க்கிஷ் பேட்டர்ன் தான் இது. டர்க்கிஷில் ஒரு வெரைட்டியாக கொண்டு வந்திருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நெக்கில் வச்சு பார்த்தா அது சூப்பராக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுதான் ரொம்ப கம்மியான வெயிட்டு. எல்லாத்துக்கும் ஸ்டோன்லெஸ் வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் டர்க்கிஷில் இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள். பெருசாக ஒன்றும் இல்லை. கீழே ஒரு டர்க்கிஷ் நெக்லஸ் இப்படியே பார்த்தா ஒரு டர்க்கிஷ் நெக்லஸு. கீழே வந்து அந்த பீடு மட்டும் அப்படியே போட்டிருக்கு. ஓகே, கீழே வந்து கிறிஸ்டல் பீடுன்னு சொல்ல முடியாது, கிறிஸ்டல் போட்டிருக்கு கீழே. அப்புறம் அதுக்கு கீழே வந்து லைட்டாக ஒரு குட்டி குட்டி பேல் வச்சு அப்படியே அதை கனெக்ட் பண்ணியிருக்கு. நல்லாயிருக்கும், ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்டோன் வெயிட் வரும். டோட்டல் வெயிட் 16,730 வருது. ஆனால் 3 கிராம் 650 மில்லி இதில் ஸ்டோன்லெஸ் வரும். ஸ்டோன்லெஸ் போக உங்களுக்கு 13,70 வரும். ஸ்டோன் சார்ஜ் 1200, இதுக்கும் 1200 வரும். 13,70க்கு உங்களுக்கு கோல்டு வெயிட்டுக்கு மட்டும் கணக்கு போட்டால் வித் ஸ்டோன் சார்ஜோட 89,000 வரும். இதுக்கெல்லாம் 15% வேஸ்டேஜ் போடுவேன். 89,000 வரும். இந்த பீஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வித் ஸ்டோன் சார்ஜோட சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வளையலுக்கு எல்லாமே 13% தான் சொல்லியிருக்கு. ஆனால் இது வந்து டர்க்கிஷ் வர பேட்டர்னும் அதுவும் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் வரதுனால உங்களுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கும். 15% வேஸ்டேஜ் ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வேற லெவல் லுக்காக இருக்குது. பீஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மைல்டு கலர் ஸ்டோன். இதுவும் மொனோலிசா ஸ்டோன் தான். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த கோடு வரும். இதிலும் அந்த கோடு வரும். ஓகே, மொனோலிசா ஸ்டோனில் ஸ்கொயரு. அது ஒரு ரோஸ் கலர் மாதிரி, ஒரு லைட் ரோஸ் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கு. நல்லாயிருக்கும். ஓகே, இதோட வெயிட் பாருங்கள். இது ஆக்சுவலாக 15,520 வருது. ஆனால் ஸ்டோன்லெஸ் இதில் வந்து 3 கிராம் 100 மில்லி வரும். ஓகே, 3 கிராம் 100 மில்லி ஸ்டோன்லெஸ் வரும். ஸ்டோன்லெஸ் போக உங்களுக்கு 12,420 வரும் வெயிட். 1.5 பவுனுக்கு மேலே ஒரு 420 மில்லி மட்டும்தான் வரும் ஸ்டோன் வெயிட் போக. டோட்டல் வெயிட் ஜாஸ்தி வருது. இதுக்கு ஸ்டோன் சார்ஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 84,650 வரும். 84,650க்கு இந்த ஒரு பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். டர்க்கிஷ்ல வர பேட்டர்ன். ஓகே, அது கழுத்தில் போடும்போது தான் அதோட லுக்கு தெரியுது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் பாருங்கள், இது டர்க்கிஷில் வர ஒரு பேட்டர்ன். இதை இடையில ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். நான் 100 பேர் கேட்பேன் அந்த மாதிரி ஒரு ஐட்டம். அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு அழகான ஒரு டாலரு டர்க்கிஷில் வர ஒரு பேட்டர்னு. வெயிட் மொத்தமாகவே 6,920 இருக்குது. இது இப்போ இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும்போதே இது புக் ஆகும். கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆள் அட்வான்ஸ் பண்ணுவேன். இந்த இடையில எனக்கும் அப்படி தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இதை மட்டும் தனியாக ஒரு 10 பீஸ் வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் தான். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா லெங்த் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு லெங்த் இருக்குது. டெய்லி வேர் பண்ணிக்கலாம். செயின் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்ல ஸ்ட்ராங்கான செயினில் தான் பண்ணியிருக்கு பாருங்கள். செயின் டிசைன் நல்ல ஸ்ட்ராங்கான செயின் தான். டோட்டலாக பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, டாலரோட பார்க்கும்போது லெங்க்த்து 18 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. ஒரு 19 இன்ச்சு போல கொஞ்சம் குண்டானவங்க கூட போட முடியும். ஃபஸ்ட் இந்த ஒரு செட்டு பாருங்கள். இது ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி கொடுத்து கீழே சென்டரில் ஒரு லக்ஷ்மி இல்லை, ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி என்னமோ கொடுத்துருக்கு. ஃப்ளவர் டிசைன், எஸ். ஏன்னா நிறைய பேர் விரும்புவாங்க இந்த மாதிரி. ஏன்னா லக்ஷ்மி வச்சா ஹிந்துஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. இது ஒன்றுமே இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் இது போட்டுக்கலாம். ஏன்னா மாங்காய் மாலை ஒன்று போடணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஆனால் அதில் எப்படியோ லக்ஷ்மி இல்லாட்டி ஏதோ ஒன்று வருங்கிறதுனால மேக்ஸிமம் யாருமே போடுறதில்லைன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துக்கோங்க. கம்மியான வெயிட்டு தான் இது. ரொம்ப வெயிட் எல்லாம் இல்லை. 10 கிராம் 540 மில்லி தான் வருது. ரொம்ப கம்மியான வெயிட்டு தான். இதுக்கு எல்லாமே 14% வேஸ்டேஜ் போடுவேன். 70,300 வரும். 70,300க்கு இந்த பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இது செட்டாகவே எடுத்துக்கலாம்.
தனியாக எடுக்கணும்னு இல்லை, தனியாக எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இதோட செட்டு காமிக்கிற பாருங்க. அதோட தனி வீடியோ வந்து நம்ம போட்டுருந்துச்சு, ஒரு 1 மந்த் கிட்டே ஆயிருக்கும். நீங்கள் அது வேணும்னா இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், அதுக்குள்ளே போய் பாருங்கள். இப்படி ஒரு செட்டாக கூட நீங்கள் எடுக்கலாம். மேலே இருக்கிறது நம்ம வெயிட் பார்த்தேன் 10,540. அதோட ப்ரைஸ் 70,300 சொல்லியிருக்கு, 70,300 சொல்லியிருக்கு. இந்த ஆரத்தோட வெயிட் பாருங்கள். +23 23 கிராம் 220 மில்லி வருது. 23 கிராம் 220 மில்லி வரும்போது அதே 14% வேஸ்டேஜ் போட்டுக்கோங்க. 154,850 வரும். 1 lakh மேலே ஒரு 54,850 வரும். இந்த செட்டாக எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். செட்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பீஸ் தான். ஏன்னா மொத்தத்தில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். பாருங்க, நெக்லஸ்னால் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்கு, இல்லாட்டி நான் அதுக்கு ஒரு த்ரெட்டு போட்டு தான் உங்களுக்கு காமிக்க வேண்டி வரும். பார்த்துக்கோங்க, டோட்டலாக நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். மொத்தமாக வெயிட் வந்து பார்க்கும்போது எவ்வளோ வருது? இது 24 கிராம்னே வைங்க, 22 சம்திங் ப்ளஸ் 10 32, 4 பவுன் தான் வருது. 4 பவுனுக்கு மேலே கொஞ்சம் தான் ஜாஸ்தி வருது. ஓகே, சூப்பரான ஒரு ஐட்டம். தனித்தனியாக ரேட் சொல்லியிருக்கு, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லேட் ஆகுது டைம். இந்த ஒரு நெக்லஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு நகாஸோட ஃபீல் கிடைக்குது. யூ டைப்பில் வந்திருக்கு. வி டைப் நெக்லஸ் எல்லாம் நம்ம நிறைய உங்களுக்கு காமிச்சிருக்கு, நகாஸ் டைப்பு. இது வந்து யூ டைப்பில் வந்திருக்கு. சைட்லலாம் ஃபுல்லாக மயில் கொடுத்துருக்கு, சென்ட்ரல் லக்ஷ்மி கொடுத்துருக்கு. ஓகே, மேலே இங்கேயும் ஒரு லக்ஷ்மி, சென்ட்ரலும் லக்ஷ்மி, இங்கேயும் லக்ஷ்மி, அப்புறம் ஃபுல்லாக மயில் கொடுத்துருக்கு. நல்லாயிருக்கும், நல்ல பீஸ் தான், நல்லா பார்வையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வெயிட்டுக்கு இது பெட்டர். வெயிட் பாருங்கள், 1.5 பவுன் தான் வருது. 12 கிராமுக்கு மேலே ஒரு 800 மில்லி வருது. 12 கிராமுக்கு மேலே 800னா 85,500 வரும். வேஸ்டேஜ் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சிலப்போது ஏதாவது தப்பாக சொல்லலாம், ஏன்னா நம்ம எழுதி வச்சு சொல்கிறது கால்குலேட் பண்ணி கால்குலேட்டரில் அடிக்க அர்ஜென்ட்டாக அடிச்சு டக்குன்னு எழுதி வைப்பேன். அதனால் சிலப்போது ஏதாவது வித்தியாசம் வரலாம். 12,830 போல் வருதுன்னு நினைக்கிற வெயிட்டு. 85,500 வரும். இதோட கரெக்டான ப்ரைஸு 85,500 வரும். சூப்பராக இருக்கும். நீ இதோட செட்டு பார்த்துக்கோங்க. செட்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி செட்டாகவும் எடுத்துக்கலாம். நல்ல லெங்க் இருக்குது செட்டு. நான் மேலே ஏற்றி வச்சுருக்குது, பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு செட்டாக கூட நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்லஸோட வெயிட் நான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆரத்தோட வெயிட் பார்த்துக்கோங்க. 22 கிராம் தான் இதுவும் வருது. 22 கிராமுக்கு மேலே ஒரு 540 மில்லி வருது. 22 கிராமுக்கு மேலே 540 மில்லி அப்படின்னா உங்களுக்கு 1,50,000 வரும். 1,50,000 ரூபா வரும். இந்த ஆரத்துக்கு 1,50,000 வரும். நெக்லஸ் வந்து 85,500 சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், 85,500. இப்போ மொத்தமாக பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 35,500க்கு இது செட்டாகவே வாங்கிக்கலாம். ஓகே, சூப்பரான ஒரு செட்டு. 2,35,500க்கு செட்டாகவே வாங்கிக்கலாம். ரொம்ப அதே மாதிரி தான் டாலரு. இந்த நெக்லஸும் ஆரவும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். செட் ஐட்டம் இது. ஓகே, தனியாக எடுக்கணும்னா தனியாக எடுக்கலாம், உங்களோட விருப்பம். இதில் ஏதோ 1-2 செட்டு ஆக்சுவலாக புக் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இது என்ன சொல்லுது காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. இது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே தான் கொடுத்துருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக. டாலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டாலர் அதை விடையும் கொஞ்சம் கூட கிராண்டாக இருக்குது டாலரு. வெயிட் பாருங்கள், 14 கிராம். அது 1.5 பவுன் வந்துருச்சு. எஸ், அதனால தான் டாலர் கொஞ்சம் பெருசாக வந்திருக்குது. 14 கிராம் 250 மில்லி வருது. 94,800 வரும். 94,800 வரும். ஓகே, 94,800, 14,230 வெயிட்டு. ஜஸ்ட் இதுவும் செட்டாக பார்க்கலாம் நமக்கு எப்படி இருக்குதுன்னு. இதோட செட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ வெயிட்டெல்லாம் வராது. இப்போ அதுக்கு முன்னாடி காமிச்சது உங்களுக்கு 3.25 பவுன் 3 என்னமோ வந்துருச்சு. இது நமக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். நெக்லஸோட ரேட் ப்ரைஸ் சொல்லியிருக்கு நான், 94,800 நெக்லஸ்க்கு வருது. இது வந்து 22க்கு மேலே ஒரு 970 மில்லி, 23 கிராம்னு வைங்க, 1,53,000 வருது. அப்போ 1,53,000 ப்ளஸ்ஸு 1,53,000 ப்ளஸ்ஸு நெக்லஸ் வந்து 94,800, ஒரு 2,47,800 வரும். இது நீங்கள் இந்த செட் எடுக்கணும் அப்படின்னா 2,47,800க்கு இந்த ஒரு செட் எடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அப்புறம்
ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோவில், ஏன்னா அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. கீழே அந்த லைக் பட்டன் இருக்குது, ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு மறக்காமல் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் எப்போதும் சொல்ல வேண்டியது இல்லை, ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க நீங்கள். அப்போ கண்டிப்பாக அது தெரிஞ்சவங்க யாராவது இருந்துச்சுன்னா அவங்க கையோட ஷேர் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும். அது காலத்தில் போட்டால் எப்படி இருக்குங்கிறது ஒன்று பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபீலே வந்து பாருங்கள், ரொம்ப நல்ல ப்ரோடாக ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஜஸ்ட் ஒன்று வச்சு காமிக்கிறோன்னு சொல்லிட்டு வச்சு காமிக்கிறேன். கரெக்டாக ஃபிட் பண்ணி கரெக்டாக போட்டு காமிக்கிறேன்னா டைம் எடுக்கும், ரொம்ப டிலே ஆகுது. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல லெங்க்த்தும் இருக்குது. பேக் செயின் போர்டில் கழுத்தோட ஆஃப்ல வச்சுருக்கு. நான் திருப்பூர்லேருந்து வரேங்க. மற்ற கடைகளை விட இந்த கடை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அமௌண்ட்லேயுமே கொஞ்சம் நல்லா இருக்குது. நகை ஜுவல்லர்ஸ்லாம் கலெக்ஷனும் அதிகமாக இருக்குது. ஓகே சாட்டிஸ்ஃபைடாக மனதார சொல்கிறேன். அமௌண்ட்டு விதமாகவும் நல்லபடியாக அவங்க பார்த்து சொல்கிறாங்க. கஸ்டமரை நம்ம எப்படி வெல்கம் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதும் அவங்க ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இந்த கடைக்கு வரதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்க்கா. தேங்க்யூ. நாங்கள் வந்து சரவணப்பட்டியிலேருந்து வரோம். வீடியோ பார்த்து வந்தோம். நிறைய பேஜ் ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ். லைட் வெயிட்டில் நிறைய எடுக்க முடிஞ்சுது. நாங்கள் வந்து ஒன்று பிளான் பண்ணி வந்தோம், பட் 3 எடுத்துட்டோம். வி ஆர் ஸோ ஹாப்பி. சர்வீஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாய் ஆல், ஐம் ஷீபா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். யூடியூப் சேனலில் வந்து இந்த நவரத்னா ஜுவல்லர்ஸ் பற்றி பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு இந்த ஸ்டோரை விசிட் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் ஆஃப் இயர்ரிங்ஸ் அண்ட் நெக்லஸ் எல்லாமே இருந்துச்சு. லைட் வெயிட்டட் ஜுவல்லரிஸ்லாம் அழகாக வெரி லெஸ் வெயிட்ஸ்லேயே இருந்தது. அண்ட் நான் இங்கே ஃபியூ லெஸ் வெயிட் இயர்ரிங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. நீங்களும் இந்த மேட்டுப்பாளையம் வந்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. ஓகே. இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000 மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸ்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கு, ரெகுலராகவே சொல்லிகிட்டே இருந்திருக்கு. ஓகே, ஒன்று வந்து என்னென்னா, நம்மளோட ஷாப் ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. ஓகே, வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும். நம்மளோட ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்குது. ரிவ்யூஸ் உங்களை மாதிரி வர கஸ்டமர் கொடுக்கறது தான் ரிவ்யூ. நம்ம கேட்பா ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஓகே அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ரிவ்யூ எடுத்து கண்டிப்பாக இதில் நம்ம வீடியோவில் ஆட் பண்ணுவேன். அது உங்களுக்காக தான். ஏன்னா வராதவங்களுக்கு வரதுக்காக ஒரு ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதை போட்டு விட்டுறது. ஏன்னா உங்களுக்கு தெரியாதில்லை எப்படி எடுத்தவங்க என்ன சொல்கிறா, எடுத்தவங்களோட என்ன அவங்களோட மைண்ட் செட்டுங்கன்னு தெரியணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ரிவ்யூ எல்லாம் வாங்கி போடுறது. அப்போ கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், கம்பல்சரியாக வந்து விசிட் பண்ணால் எடுத்தே ஆகணும்னு ஒரு கம்பல்சரி இல்லை. நீங்கள் வந்த உடனே சொன்னால் சரி, நாங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தேன் டிசைன்ஸ் பார்க்க வர சொல்லியிருந்தேன், அதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு கமெண்ட் போடணும். நாங்கள் பார்த்துட்டு வந்தேன், டிசைன்ஸ் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது அப்படின்னு போடணும். அதுவும் உங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சும்மா உட்காரக்கூடாது. உங்களுக்கு என்ன பீசஸ் வேணும்னு நீங்கள் கேட்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே காமிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன கேட்குறேன்னா அதை தான் நம்ம காமிப்போம். இப்போ நான் இருக்குது அப்படின்னா சில போது நான் ஒரு டிசைன் எடுத்து காமிச்சிட்டே இருப்பான். ஆனால் மற்றபடிக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவோன்னா நீங்கள் என்ன கேட்குறேன்னா அது காமிப்பா. ஓகே, அதனால உங்களுக்கு என்ன வேணும், என்ன நீடு அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது காமிப்பேன். ஓகே, அப்புறம் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.